தொண்டநாட்டு திருப்பதிகள் 22. தொண்டநாட்டு திருத்தலங்களுக்கு பெருமையே முதலாழ்வார்கள் 4 பேரும் அவதரித்தது இங்கு தான். பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார் 4 பேர் அவதார ஸ்தலங்கள் இங்கு தான். காஞ்சிபுரத்தில், திருக்கடன்மல்லையில், மயிலாப்பூரில், திருமழிசையில் இந்த 4 இடத்துல 4 ஆழ்வார்கள் அவதரித்திருக்கா. அதில் இப்போது காஞ்சிபுரமும் சரி திருக்கடன்மல்லையும் திவ்யதேசமாக போச்சு. ஆனால் மயிலாப்பூரும் திருமழிசையும் இந்த 108 கணக்கில் இல்லை. அதை தனியாக கணக்கு வச்சு இப்போ தொண்டரடிப்புடி ஆழ்வார் விண்ணப்பிச்சேனோ இல்லையோ அதே போல் என்னான்னு சொல்லிக்கலாம். இது 4 ஆழ்வார்கள் பிறந்தது. ஆச்சாரியர்களுக்குள்ளே ராமானுஜர், கூரத்தாழ்வான், முதலியாண்டான், எம்பார், திருக்கச்சி நம்பிகள், வேதாந்த தேசிகன் இத்தனை ஆச்சாரியர்களும் அவதரித்த ஊர். எல்லாமே பல்லவராஜ்யம் தொண்டராஜ்யம் தான். 2ஆ வச்சுங்க. இப்போ மொத்தம் 22 க்ஷேத்திரங்கள் சேவிக்கணுமோ இல்லையோ அதில் 15 காஞ்சிபுரம். அது முடிஞ்சு போச்சுன்னா பாக்கி 7 க்ஷேத்திரம் எல்லாம் சென்னையோட சேர்ந்த க்ஷேத்திரம். ஒரு பக்கம் திருக்கடன்மலை, திருவிடவெந்தை, திருநின்னவூர், ஏன் திருவல்லிக்கேணியே ஊருக்குள்ளேயே இருக்கிற திருவல்லிக்கேணி, திருவெவ்வளூர், திருவள்ளூர் பெருமாள், சோழசிம்மபுரம் கட்டிகாச்சலத்தில் மேலே பெருமாள் இருக்கார், திருநீர்மலை சென்னப்பட்டினத்துக்குள்ளேயே இருக்குது. இதெல்லாம் சேர்த்தா 7 க்ஷேத்திரம். இது ஒரு 15, அது ஒரு 7, மொத்தம் 22 க்ஷேத்திரங்கள். இது எல்லாத்துக்கும் தலைமை பீடம் எது? காஞ்சி. கச்சி மாநகரம் தான் தலைமையான பெருமாள். பெருமாள் கோவில் என்னும், கச்சி வரதர் என்னும், பேரருளாள பெருமாள் என்னும், தேவாதிராஜன் பேரருளாளன் என்னும் ஆச்சரியமான பெருமாள். அவர் தான் எல்லாருக்கும் தலைவர். இப்போ அந்த பெருமாள் தியாகராஜ பெருமாள். அவர் ரொம்ப தியாகம் பண்ணுவர். ஸ்ரீரங்கத்து நம்பெருமாள் பெரிய பெருமாள் சேனிச்சுன்னுக்காரே அவருக்கு ஒரு பெருமை. அவர் எந்த உழைப்பும் உழைக்கவே மாட்டார். ஆனால் எல்லாம் அவர்கிட்ட வந்து சேர்ந்துடும். காஞ்சி தேவப்பெருமாள் மொத்த உழைப்பும் அவர் தான் உழைப்பார். ஆனால் உழைச்சுட்டு எல்லாத்தையும் பெரிய பெருமாளுக்கு கொடுத்துருவார். ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்கு கொடுத்துட வேண்டியதான். அப்படியா? எங்கே பார்த்தீர்னா இப்போ ஆழ்வார்கள் எல்லாரும் 4 பேர் பிறந்தான்னு பார்த்தோமோ இல்லையோ. பாடுறதுக்கு எங்கே வந்தா? ஸ்ரீரங்கத்துக்கு. இந்த ஆச்சாரியர்கள் எல்லாரும் தொண்ட நாட்டில் பிறந்தா பார்த்தோமோ இல்லையோ. எங்கே வந்து வாழ்க்கை வாழ்ந்தா? ஸ்ரீரங்கத்தில். அதனாலே காஞ்சி தேவப்பெருமாள் ராஜதானியாய், பெருமாள் கோவிலாய், பேரருளாளன் வரதராஜ பெருமாளாக எழுந்துருள் இருக்கிறார். இனி அவருடைய சரித்திரம் என்னென்ன க்ஷேத்திரங்கள்ங்கிறத. தேவப்பெருமாளுடைய க்ஷேத்திரம் 1, ஆக மொத்தம் 15. பெரிய காஞ்சிபுரத்தில் இருக்கிறது திருப்பாடகம், நிலாத்திங்கள் துண்டம், திரு ஊரகம், திரு நீரகம், திருக்காரகம், திருக்கார்வானம், திருக்கல்வனூர், திருப்பவளவண்ணம், பரமேஸ்வர விண்ணகரம். இந்த க்ஷேத்திரம் 9 க்ஷேத்திரமும் பெரிய காஞ்சிபுரத்தில் இருக்குது. இதில் சின்ன காஞ்சிபுரத்தில், அதாவது விஷ்ணு காஞ்சியில் இருக்கிற க்ஷேத்திரம் திருக்கச்சி பெருமாளுடைய க்ஷேத்திரம், திரு அஷ்டபுஜகரம், திரு தண்கா, திருவேளுக்கை, திருவெக்கா. இவர் லட்சியம்பா. இந்தந்த பெருமான்களைத்தான் இப்போ நம்ம சேவிக்க போகிறோம். அதில் பிரதானமான க்ஷேத்திரம் ஆழ்வார்களெல்லாம் அவதாரம் பண்ணது, ஆச்சாரியர்களெல்லாம் பிறந்து பாடுறதுக்கு ஆசைப்பட்ட எம்பெருமான் திருக்கச்சி அத்திகிரி அருளாள பெருமாள். காஞ்சிபுரம்னு பேர். நகரேஷு காஞ்சின்னு சொல்லுவார்கள். நகரங்களுக்குள்ள காஞ்சி. ஏன்னா அந்த ஊரே சரியாக திட்டம் போட்டு கட்டப்பட்ட ஊராட்டம் இருக்கும். நீண்ட நீண்ட வீதி. இப்போவும் பெருமாளுக்கு 10 நாள் பிரம்மோத்சவம் நடக்கிறதே. வைகாசி மாதம்தான் அந்த பெருமாளுக்கு பிரம்மோத்சவம். காஞ்சி வரதற்கு அப்போ பிரம்மோத்சவம். ஒரே வெயில் கொளுத்தும். அந்த கருட சேவையை சேவிக்க 1,00,000 ஜனங்க வந்து நிற்பான். காஞ்சிபுரம் கருட சேவைன்னா ஜெகத் பிரசித்தம் இல்லையோ. என்ன வெயில் இருக்குன்னு தெரியுமா? வைகாசி மாதம் வெயில் சும்மா இருக்குமா? காஞ்சிபுரத்திலே வெயில் அதிகம். அதுவும் நம்மாழ்வாருக்கு சேவை சாதிக்கிறதுக்காக பெருமாள் அப்படியே ஒரு படகுல மிதந்து வர மாதிரி, எல்லா ஜனங்களுடைய தலையில் வர மாதிரி தான் இருப்பார். அவர் தோளில் வர மாதிரி இருக்க மாட்டார். தள்ளி சேவிச்சோம்னா அப்படியே கருட வாகனத்தோட மிதந்து போறாப்புல எழுந்துள்ளார். ஒவ்வொரு நாளும் கார்த்தாலியும் ராத்திரியும் எத்தனை தூரம் போகிறார் தெரியுமோ? விஷ்ணு காஞ்சியிலேருந்து அங்கே போகணும், பெரிய காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு திரும்பி வருவார். 3.5 மைல் போக, 3.5 மைல் வர, ஒரு வேளைக்கு 7 மைல். கார்த்தால 7 மைல், சாயங்காலம் 7 மைல். அசரமாட்டார் பெருமாள். என்ன மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எழுந்துள்ளுவார். நேர் எதிர் ஸ்ரீரங்கம். திருவானக்காவலில் தூத்தல் போட்டால் ஸ்ரீரங்கத்தில் புறப்பாடு நடக்காது, பண்ண மாட்டார். மணிக்காரர் கிடையாதுன்னு. ஏன் பெருமாள்னா இவர் போகமூர்த்தி, எல்லாத்துக்கும் அனுபவிக்கிறதுக்கே சயனிச்சுட்டு இருக்கார் இல்லையோ. ரொம்ப திருப்தியாக இருக்காருன்னு அர்த்தம். அப்போ அவர் ஒன்று அசையவே போகிறதில்லை. இப்போ எப்போதும் தூக்கம், நீண்ட ஆனந்தமாக இருக்கார். அந்த பெருமாள் அப்படி இல்லையே. முகத்திலெல்லாம் வடு சேவிச்சிருக்கா தேவ பெருமாளுக்கு. வரதராஜ பெருமாள் முகத்தில் அங்கங்கே காயம்பட்டாப்புல இருக்கும். ஏன்னால் அஸ்வமேத யாகத்தின் ஹோமகுண்டத்துக்கு நடுவில், நெருப்பின் நடுவிலிருந்து தோன்றி எம்பெருமான். அதனால தான் நெருப்பு பட்டு இருக்கிற பெருமாள் தியாகராஜன். அதுக்கு தான் சொன்னேன். எதுக்காகவும் இந்த சம்பிரதாயத்தை ரட்சித்து கொடுத்தவே அனைத்து தியாகங்களும் செய்த பெருமாள். பெருமாள் கோவில்னு சொல்லுவார்கள். ஸ்ரீரங்கத்தை கோயில்னு சொல்கிறோம், காஞ்சிபுரத்தை பெருமாள் கோயில்னு சொல்கிறோம். க என்ன பிரம்மாவுக்கு பேர். அஞ்சித
பிரம்மாவாலே ஆராதிக்கப்பட்ட பெருமாள் காஞ்சிபுரத்து பெருமாள், அதனால காஞ்சி. இன்னொன்று சொல்வா, அத்திகிரி அருளாள பெருமாள். ஹஸ்தின யானேன்னு அர்த்தம். ஹஸ்திகிரி வேழமலைன்னு பேர் சொல்வார்கள். ஸ்வஸ்தி ஹஸ்திகிரி மஸ்தசேகரா சந்தனோது மயி சந்ததம் ஹரிஹி நிஸ்ஸமப்யதிகம் அப்யதத்த யந்தேவம் ஔபனிஷதி சரஸ்வதி என்று கூறத்தாழ்வான் சாதிக்கிறார். ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரம் அர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜம் ஆசிரியே. காஞ்சி பெருமாள், தேவப்பெருமாள், ஹஸ்திகிரி, ஹஸ்தின யானை, திக்நாகங்கள், நான் உலகத்தை தாங்கிற யானைகள் 8 புறம் இருக்கும் இல்லையோ, அந்த யானைகளால் ஆராதிக்கப்பட்ட ஊர், அதனால் ஹஸ்திகிரி. வேழம்னா தமிழில் யானையோ இல்லையோ, வேழமலைன்னு சொல்கிறா, ஹஸ்திகிரிங்கிறா. இன்னொரு விதமாக சொல்லலாம், அத்திகிரி. அத்திகிரி அத்தி யானை, கிரி மலை, மலைக்கட்டு பிரதேசமாக எழுந்துள்ளிருக்கார். இன்னொன்று பாருங்க, அத்திகிரி. திகிரினா சக்கரம்னு அர்த்தம். அத்திகிரி, இந்த பெருமாள் என்னமா சக்கரத்தை பிடிச்சிருக்காரு தெரியுமா? அத்திகிரின்னு பிரிச்சா வேழமலைன்னு அர்த்தம். அத்திகிரின்னு சொன்னா ரொம்ப அழகா சக்கரத்தை பிடிச்சிருக்காருன்னு அர்த்தம். இந்த பெருமாளுக்கே பெருமை. அவருடைய புறப்பாட்டும் போது கொடை அழகு. ஸ்ரீரங்கம்னு சொன்னால் நடை அழகு. யானையாட்டம் நடப்பார், புலியாட்டம் நடப்பார், சிங்கமாட்டம் நடப்பார், பார்த்தோமோ இல்லையோ. அதே காஞ்சி தேவப்பெருமாள் புறப்படுறாருன்னா 18 ஜான், 20 ஜான், 22 ஜான்னு கொடை போடுவா பாருங்க. அதுவும் அந்த கருட சேவைக்கு கொடைக்கெல்லாம் வரார். நடுவில் இருக்கிற 4 கால் மண்டபத்துக்கு வருட்டார்னால் கீழேந்து அந்த கொடையவா தூக்கி கொடுக்குறதே ஒரு அழகு. அதை அர்ச்சகால் பிடித்து சரியாக அந்த வாகனத்தில் வச்சா போயிட்டு வர்ற 7 மைல் வரைக்கும் அசையாது கொடை. அதை போல் கொடை அழகு. கொடைன்னா என்ன வச்சுக்கணும்? வரதராஜன்னா பொருள் என்ன? வரம் ததாதீதி வரதா, கேட்பவர்கள் கேட்கும் வரத்தை கொடுக்கிறார். இந்த பெருமாளே வரதன், அதனால் கொடை போட்டுருக்கார். கொடையாளர் 2 விதமாக வைத்துக் கொள்ளலாம். ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரம் அர்த்தினாம். நாம் யார் எதை போய் பிரார்த்தித்தாலும் கேட்பவர்கள் கேட்டதையெல்லாம் கொடுக்கிற பெருமாள். இவர் எதற்காக இங்கே எழுந்துருளினார் பார்ப்போம். இவர் மட்டும் இல்லை, காஞ்சி தேவப்பெருமாள், பக்கத்தில் இருக்கிற சொன்னவண்ணம் செய்த பெருமாள், அருகே அஷ்டபுதத்து பெருமாள், தீபப்பிரகாச பெருமாள். தீபப்பிரகாசர் விளக்கொளி எம்பெருமான் பக்கத்தில் திருத்தண்கால் எழுந்துருளிக்கார். அந்த பெருமாள், திருவேளுக்கை ஆளரி நரசிம்ம பெருமாள், இவெல்லாம் பக்கத்தில் ஒரே காரணத்தால் உருவாயிருக்கா. பக்கத்தில் தேசம் ஒவ்வொருத்தராக உருவானா கடைசியாகத்தான் இந்த பெருமாள் காஞ்சி தேவப்பெருமாள் எழுந்துள்ளினார். இவர்கள்லாம் எதுக்கு தெரியுமோ வந்தா? பிரம்மா ஒரு யஜ்யம் பண்ணுகிறார், அஸ்வமேத யஜ்யம் பண்ணுறார். அந்த பெருமாளுக்கு சேவிக்கணுங்கிற ஆசை இருந்தது. நேராக பிரம்மா புஷ்கர க்ஷேத்திரத்துக்கு போனார். நீ சேவை சாதிக்கணும்னு பிரார்த்தித்தார். புஷ்கர க்ஷேத்திரத்தில் போய் எனக்கு சேவிக்கணும்னா, பெருமாள் புஷ்கர க்ஷேத்திரத்தில் தீர்த்த ரூபத்தில் இருக்கார். அவர் வடிவத்தோட விக்கிரகத்தோடு இருக்க மாட்டார், ஜலரூபத்திலே புஷ்கரத்தில் இருக்கார். ஓஹோ, இது முடியாது போல் இருக்கு. நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்துக்கு போனார். அங்கே போய் சேவிச்சா காட்டு ரூபத்தில் பெருமாள் இருக்கார். வனரூபம்னா மரமாகவே இருக்கார். இது என்ன, எல்லா இடத்துலையும் நான் எங்கே வந்தாலும் இப்படியே சேவை சாதிக்கிறீர்? எனக்கு நல்ல தோள்களோட கைகளோட திருமேனியோட சேவை சாதிக்கணும். சத்யவிரத க்ஷேத்திரத்துக்கு வா. காஞ்சிபுரத்துக்கு சத்யவிரத க்ஷேத்திரம்னு பேர். அங்கே வந்து நீர் அஸ்வமேத யாகம் பண்ணும். அந்த யாகத்து ஹோமகுண்டத்தில் நான் தோன்றுவேன், அங்கே நீர் சேவித்து கொள்ளலாம். வந்துட்டார். அஸ்வமேத யாகத்தை ஆரம்பிச்சாச்சு. ஆனால் சரஸ்வதி தேவியை கூட்டுன்னு வந்து பண்ணியிருக்கணுமோ இல்லையோ? அவ தானே கைப்பிடித்த தர்மபத்னி. என்னமோ தோணி போச்சவருக்கு. சாவித்ரி தேவி, காயத்ரி மந்திரமோ இல்லையோ, சாவித்ரி தேவியை வச்சுன்னு இவர் பண்ண ஆரம்பிச்சார். வந்தது கோபம் சரஸ்வதி தேவிக்கு. நீர் எப்படி யாகம் பண்ணிவிடுறீர்னு பார்த்துடுறேன். அதை விடுறதா இல்லை. சரஸ்வதி தேவிக்கு கோபம் வந்தது. ஒன்னொன்னா ஏவி விட்டு யாகம் நடக்காமல் தடுக்கிறதுக்கு பார்க்குறா. எல்லா இடத்தையும் முதல்ல இருட்டாக்கிட்டா. ஒங்கேயுமே தெரியாத போட்ட மட்டும் தீபப்பிரகாசர் பெருமாள் உருவானார். தூப்புல்னு பக்கத்தில் இடம், அதை திருத்தண்கான்னு சொல்லுவார்கள். தூப்புல் பக்கத்தில் எல்லாமே காஞ்சிபுரம் தான். தூப்புல் திருத்தண்கா, அதுதான் வேதாந்த தேசிகனுடைய அவதார ஸ்தலம். அங்கே பெருமாள் தீபப்பிரகாச பெருமாளாக தோன்றினார். கையில் ஆச்சரியமான தீபத்தை கொண்டு யாகம் நன்னா நடக்கட்டும்ங்கிறதுக்காக பண்ணிவிட்டார். அடுத்தது நிறைய பூதம் பேய் பிசாசி எல்லாத்தையும் ஏவி விட்டா. அஷ்டபுஜத்து பெருமாள்,